ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட 4வது வீடியோ. இந்த வீடியோவில் என் கூட நீங்கள் எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கடலூரில் போகிறோம். ஸோ அதுலேயும் இது வந்து ஒரு ஸ்பெஷலான கடல். இந்த கடையில் வந்துட்டு அலையே வராது அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் அப்படி அலை வந்து ரொம்ப ஏதாவது புயல் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஏதாவது சம்டைம்ஸ் வரும். மேக்ஸிமம் இங்கே அலையே வராது. நீங்களே பாருங்கள், இதுதான் வந்து குளம் மாரி இருக்குங்களா. இப்போ ஆக்சுவலாக மணி இப்போ வந்து மணி ஒரு 5:30 அப்படி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பிளர்ராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ போக போக என்ன இருக்கிறோம், நாங்கள் இப்போ கடலுக்குள்ளே போக போகிறோம். இந்த போட் இருக்கு இல்லையா, இந்த போட்டில் தான் போக போகிறோம். ஸோ இது வந்து இங்கே மீன் பிடிக்கிற போட்டு. ஸோ இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கிற மீமிசல் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த மீமிசல் கிராமத்தில் கடலில் இப்போ நமக்கு உள்ளே போய் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ படகுலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் சத்து கேட்டு போச்சு மாப்பிள்ள. 4 நண்டு மீன் எல்லாமே இப்போ மீன் பிடிச்சி ரிட்டன் அப்படியே அந்த வலையை உருவிட்டே இருக்காங்க. உள்ளே போய் தூக்கி போட்டில் கொண்டு திரும்ப வலையை இறக்கி போட்டு திரும்ப இருக்குவாங்களா. இந்த போட்டு எப்படின்னா இந்த படகு இப்போ வலை இழுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா மடின்னு சொல்ல இறால் வலை. ஓகே, இது இந்த இதில் இறால்லாம் போடுவாங்களா? இறால், நண்டு, மீன் எல்லாமே வரும். அதான் இது இயற்கை சீற்றத்தினால தான் அந்த இது அடைஞ்சி வரும். அந்த இருந்தாலும் அந்த வலைக்கு இன்ஜின் செட் ஆகாது. அந்த வலைக்கு இன்ஜின் செட் ஆகாது. போக வரதான் அந்த இதுல இன்ஜின் செட் ஆகும். பட் வலையை போட்டுட்டாலே இந்த இதை போட்டு தான். ஆமா, இந்த பாயின்னு சொல்லுவாங்க. இந்த பாயை நம்ம கிளப்பி வச்சுட்டோம்னா அது பாட்டு அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். வலையை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாயை விரிப்பாங்களோ? ஆமா, வலையை போட்டதுக்கு அப்புறம் தான் பாயை இழுத்து கிளப்பி வைக்கணும். அப்பதான் அந்த வலையை இழுத்துக்கிட்டே போகும். கீழே இருக்க அரிச்சுக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயை இப்படி அரிச்சுக்குவாங்க போற டைரக்ஷன். ஆமா, டைரக்ஷன். சூப்பர்ல. இப்போ இந்த வலையில் வேற எதுவும் மாட்டாது, இறால் மட்டும் தான் மாட்டுமா? எப்படி அது வலை? இறால் மட்டும் இல்லை, எல்லாமே வரும். கடலில் கிடைக்கிற எல்லாமே வரும். ஓகே, அப்படி அந்த இடத்துல அதான் இருக்குமா? இறால் அப்படி தான் இருக்குமா என்ன? ஆமாம், இந்த வலைக்கு பொறுத்தளவு இது ரொம்ப லாங்லாம் இழுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகலாம் இந்த வலை இழுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு, ஏன்னா அதுக்கு மேலே அங்கிட்டு போனாலும் நம்ம வலை இழுத்து முடுக்க முடியாது. விசைப்படகு போகும் லாங்கில் போகிற. இதே பொசிஷனுக்கு விசைப்படகு அதே மாதிரி செட் பண்ணிருப்போம். விசைப்படகு அதுதான் போய் ஸ்ரீலங்காவில் மாட்டி முழிச்சிக்கிறது எல்லாமே. இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் கரையிலேருந்து? இந்த 3 கிலோமீட்டர் கரை ரோட்டுக்கு 1.5 நாட்டிக்கல் ரோட்டு கணக்கு வந்து 3 கிலோமீட்டர். இது மாதிரி எவ்வளோ ஒரு பனி பெஞ்சு கொஞ்சம் இதாக லைட்டாக தான் தெரியுது. ஆமாம், ஊர் பக்கம். ஆமாம், ஊர் பக்கம். இதுவே லாங்கில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. கரை எது, நம்ம ஊர் எதுங்கிறது தெரியாது. ஆனால் அதில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சரி இந்த பொசிஷனில் நம்ம ஊர் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கணக்கு எங்களுக்கு தெரியும். நம்ம ஆனால் இந்த போட்டோ வச்சுருக்கனால அந்த இது ஜிபிஎஸ் அதெல்லாம் இருக்குது. ஜிபிஎஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்ஷனுக்கு நம்ம எல்கை பதிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம போய் எடுப்போம் வருவோம். ஆமாம், வலையை எடுக்கிறது கொண்டு வருவோம். அந்த கேமரா செட்டிங்கில் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. சும்மா நார்மலாக அந்த செல்லே நம்ம ஆட் பண்ணிவிட்டு போய் வலையை போடுறது, வலையை போட்டு எடுத்துக்கிட்டு அதை பண்ணிடுவோம். மற்றபடியாக நம்ம இந்த லாஞ்சி வர மாதிரி ஜூம் பண்ணி நம்ம ஊர் இது அப்படின்றத பார்க்குறதுலாம் நம்ம ஊரில் அந்த இது இல்லை. லான்ச்சு அங்கே இருக்கு, அந்த பக்கத்து ஊரில் இருக்கும். நம்ம இதில் இடஞ்சல் இந்த பரவாயில்ல வலை இதுக்கெல்லாம் இடத்துல அது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் வலை. எவ்வளோ தூரம் போகும் ஊரில்? ஒரு 25-30 கிலோமீட்டர். ஆமாம், 30 கிலோமீட்டர். கிலோமீட்டரில் 30. கிலோமீட்டரில் 30. நாட்டுக்கல் மேலே 10-15 மைல் கிலோமீட்டர். அது 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நாட்டுக்கல் மேலும் அது கொஞ்சம் கூட ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட ஆகும். இப்போ நம்ம ஏரியாவுக்கு இந்த புயல், சுனாமி இதெல்லாம் வராத காரணம் ஸ்ரீலங்கா. அந்த பக்கம் நிலம் இருக்குது, இந்த பக்கம் நிலம் இருக்குங்க. 20 கிலோமீட்டர் தான். 20 கிலோமீட்டர் 40 மேலே வரும்.
அது நமக்கு பாதுகாப்பு மாதிரி எப்படின்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி. வேதாந்தத்துல இருந்து ராமேஸ்வரத்து வரலையும் அது ஒரு அடப்பு மாதிரி ரொம்ப பாதிப்பு வந்துடும். காத்து வந்தாலும் அலை வந்தாலும் ரொம்ப பாதிப்பு. அந்த அதுல இருந்து அங்கிட்டு போறதுதான் நாங்க பண்ண இதெல்லாம் அடி வாங்குறது. அப்படியே அங்கிட்ட கொஞ்சம் தேங்கி வரும். ஆமா, இது கனால இது வலை இந்த மாட்டில் அப்படியே வலை போட்டுருக்கீங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அப்பப்போ. இந்த ஆப் பேர் என்ன? ஒரக்ஸ். இதுலேயே நமக்கு அந்த இது வந்துடும் உங்களுக்கு. பார்டர் எது வரைக்கும் போகிறோம், எங்கே வரும். ஓரக்ஸா? எனக்கு இது வச்சுருக்கேன். இது ஃபிஷ்ஷிங்கு இதுலேயும் நான் படுத்துருங்க. இதுலேயும் இந்த இவ்வளோ ஒன்றுக்கு அடையாளம் வச்சுக்கிறோம். இது மீன் இந்த சாப்பிட்டோம்ல கிழக்கம், அது இந்த இது கிழக்காம் போச்சு. கலர் கலராக வருது. கலர் கொடுத்துடலாமா? வச்சுருக்கேன் கலரு. ஒன்று கலரு. இப்போ படுத்துருக்கேனாவல இப்போ படுத்ததுக்கு இந்த இருக்குது கலரு. எனக்கு சிவப்பு கொடுக்குது கலர். அதிலே கொடுத்து மாற்றணும். இந்த இருக்குல்ல இந்த கொடுக்குறோம்ல ஊதா. இந்த பார்டர் பார்க்குறதுக்கு எந்த ஆப் வச்சுருக்கீங்க? நம்ம பார்டர் இந்த ஸ்ரீலங்கா பார்டர். அதுவும் ஒரக்ஸ் தான். ஒரக்ஸ் இந்த இருக்குது. இந்த அடுத்த கலரு அப்படி மாற்றணும் கலர். ஆமா சூரியன் குடும்பமா நேரம் வண்டிய இந்த பக்கம் திருப்புமாமா வண்டிய சூரியது ஆய்வு பண்றதுக்கு 38,000 கிலோமீட்டர் நாம போட்டில் போய் பிடிப்போம். வா கடலுக்கு வந்தாலே உள்ள குதிக்கணும் உனக்கு. போய் ஒரு 4 மணி நேரம் வலை இழுத்துட்டா அந்த 4 மணி நேரம் வலை இழுத்துட்டோம்னா எப்படியும் ஒரு 10 லட்சத்துக்கிட்ட சரக்கு கொண்டு வந்துடும். ஓ, லாபத்துக்காக அங்கே போகிறோம். லாபத்துக்காக தான் இங்கே தெரிஞ்சே போகிறது. இங்க இழுக்கிறதோட அங்க போய் இழுக்கிறது லாபம். அதை வந்து இவன் தான் கேட்கணும். இலங்கை ஜெயில போய் இருந்திருக்கீங்களா? போடு முக்கியமான ஆளு தூக்கு. எத்தனை நாள் இருந்தீங்க ஜெயில? ஒரு மாசம். என்ன பண்ணாங்க கூட்டு போய்? அடிச்சு வச்சு அது மாதிரி சாப்பாடுலாம் நல்லா கொடுத்தாங்களா? எப்படி அனுப்பிவிட்டாங்க இங்கேருந்து? இங்கேருந்து யாரும் இது வந்து கூப்பிட்டு வந்தாங்களா? இந்தியா எமிக்ரேஷன் மூலமா பேசி ஒரு மாதம் என்ன 3 வேளை சாப்பாடு ஜம்முல வந்துருப்பீங்க. பாடு மாப்பிள்ளை கணக்கு அனுப்பிட்டு இருக்காங்களா? போட்டு போச்சு. போட்டு 5 லட்ச ரூபாய் வாங்கினேன். சைனட்ல வாங்கினேன் 5 லட்ச ரூபா போட்டு போச்சு. ஒரு மாதம் சம்பளம் போச்சு, உழைப்பு போச்சு. எல்லாம் பேசி அந்த இதை கொடுத்துருப்பேன். நஷ்டடு 6-7 லட்ச ரூபா கொடுத்துருப்பேன். அவன் வாங்கிட்டு ஓடிட்டான். அங்கே மாட்டினாலும் இங்கே நஷ்டம். அவன் பேர்லாம் இருக்கு லைசன்ஸ் அவன் பேர்ல. யார் பேர்ல லைசன்ஸ் யார் பேர்ல இருக்கா அவனுக்கு தான் போகும் அந்த காசு. அந்த 1 மந்த் போட்டதுக்காக அதுக்கு 5000 கொடுப்பாங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் சேஃப்டி தானே. மாட்டினாலும் வெளில வந்துடுறான். அதுக்கு 7 லட்சம் யார் கொடுத்தா? அதுக்கு 7 லட்சம் இல்லை, போட்டுக்கு போட்டு கொண்டு வரோம்ல, போட்டு கொடுப்பேன். டேய் இங்கே பாடுறா, அதுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு தங்க வச்சு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரிதா? இந்த போட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு இங்கே இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு 5000 ரூபா பணம். 3 இடம் மாற்றினாங்க. 5000 பணம் கொடுத்து அனுப்புறாங்களா? நம்ம கவர்மெண்ட் ஜெயில் மட்டுமே. யார் மாட்டாங்களா? இவனால ஜெயிலு தான். முதல் ஜெயிலு, அடுத்த ஜெயிலு போடும். அது ஜெயில் வாழ்க்கையில அவங்க அது பத்தினா அடுத்த ஜெயிலு கொஞ்சம் தண்டனை ஊரா அவன் அடிக்காமையே அவன் அடைக்கிற ஜெயிலே காட்டிடுறான் எல்லாத்தையுமே. இதுலயே தெரிஞ்சுக்க அவன் தண்டனை. 2வது படம் இன்னொரு டவுட், காலை நீட்ட முடியாது. அவ்வளோ சிரமம். எதில் அடிச்சான்? அவங்க அடிப்பாங்க, உள்ள இருக்காங்களே ரவுடியே. பெரம்பல தான் நீ நினைக்கிற அடிக்கிற ரவுடியே சும்மா இன்னும் செய்யக்கூடாது. இந்த ரவுடியே அடிக்க இருப்பான். அவனுக்கு இல்லை, அவன் மட்டும் தூங்குவான் 2 பேர். அப்ப பெரிய மீன் அங்கிட்டு ஓடியா இருந்தா படுமே தவிர குஞ்சு படம். அப்ப பெருசு மாட்டிக்கிறோம். குஞ்சு நாளா வளர்ந்து அது பெருசாகும். அப்ப அது ஊர் மாதிரி டெவலப்
நம்ம அறிவலையை கொண்டு வச்சு விட்டு இந்த ஊரே டெவலப் பண்ற லெவலில் ஒரு லெவலில் கொண்டு அரிச்சு அது அப்படியே டோட்டலாக காலி பண்ணிட்டோம்னா அப்போ அது வேஸ்ட். இது மாதிரி தான் நம்ம கடலில் பூரா இந்த மாதிரி அரிச்சு தான் கடலில் ஒன்றுமே இல்லை. ரோட்டில் ஒன்று போராட்டம் தான் உண்மையிலேயே கடலை பொறுத்தளவு போராடிட்டே இருக்கணும். போராடாமல் நம்ம அசால்ட்டாக விட்டோம் பிடிச்சி இப்போ வந்து இந்த இடம் நீரோட்டம் இருக்கு, இங்க வந்து புது நீரோட்டம், இதுல நிறைய மீன் மாட்டோம் அப்படிங்கும் போது அதை எப்படி நம்ம வந்து பேசுவோம்? நீரோட்டங்கிறது இந்த இடத்துல நீர் ஓடுன்னு சொல்ல முடியாது, அது கடல்ல கணிக்க முடியாது. நீர் பொதுவாகவே ஓடும். இந்த ஊருக்கு நேரம் ஓடும், இது ஆறு இருக்கு ஆத்துக்கு நேரம் ஓடும்ல கணக்கெல்லாம் இல்லை. ஆறுக்கு நேரம் ஓடும் அப்படின்னு சொன்னா முத்துப்பேட்டை இருக்கு. முத்துப்பேட்டை ஆறுங்கிறது முரட்டு ஆத்து பெருசு. அப்ப அதுல தண்ணி முடியாது ஓட கொஞ்சம் இருக்கு, பக்கத்துல ஓட தான் டேஸ்ட். கொஞ்சம் லாங்கில் போயிட்டோம்னா அந்த ஆறு ஓடாது. இதுல ஓடுனுச்சு அப்படின்னா நேற்று தண்ணி ஓடுனுச்சு. நமக்கு கடல்ல தண்ணி ஓடுறது தெரியாது, ஆனா வலைக்கு வரவனுக்கு தெரியும். சரி நீ நீர் ஓடி இருக்கு, நீர் ஓடிச்சுக்கோ. நீர் ஓடி இருக்கு அப்படின்னா ஆத்துல தண்ணி வர மாதிரி சருன்னு ஓடி இருக்கும், காத்தை எதுக்கும் ஓடும். ஒரு விஷயம் என்னன்னா வடு வெள்ளம் ரெண்டு இருக்கு, மூணு அசங்க. அசங்க அப்படின்னா எந்த தண்ணியுமே எங்கேயுமே ஓடாது, அப்படியே தம்முலே கிடக்கும். அப்போ மீன் ஃபுல்லா எல்லா மீனும் விளையாட ஆரம்பிக்கும். வெள்ளம் ஓடுது அப்படின்னா வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும். வெள்ளம் இப்போ வெள்ளங்கிறது இங்கிட்ட இருந்து ஓடும், வடுங்கிறது இங்கிட்ட இருந்து. வெள்ளம் இப்படி ஓடுச்சுன்னா மீன் எதிர்த்து நிற்கும், ஓடாது. ஏன்னா நீர் இழுத்து ஓட முடியாது, அது எதிர்த்துக்கிட்டே நிற்பாங்க. வடு அறிஞ்சு அப்படின்னா இங்கிட்டு திரும்பி எதிர்த்துக்கிட்டே நிற்கும், ஓடாது. அப்போ எதுவுமே அதிகமாக படாது. அசங்கங்கிறது அவங்க ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பொட்டலில் வர மாதிரி கிட்டு ஓடிடலாம், ஒரே குளம் மாதிரி அது அப்படியே அமைதியாக கிடக்கு மக்களா ஓடாது. அன்னைக்கு மீன் எல்லாரும் நிறைய கிடைக்கும், மீன் ரெண்டு எல்லாரும் நிறைய கிடைக்கும், அதுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் அதை கணக்கு பண்ணுவாங்க எப்படின்னா நிலவு கிளம்பிருச்சு, நிலவை கிளம்பி இவ்வளவு நேரம் தான் கண்டு முக்கால் மணி நேரம் தான் டைமிங். அந்த நிலவு கிளம்பி 3/4 மணி நேரம் தான் டைமிங் கிடைக்கும். அந்த நிலவுக்கு பார்ப்பாங்க. மறுநாள் அந்த 3/4 மணி நேரத்தில் நெக்ஸ்ட் கொஞ்சம் இப்படி 3/4 மணி நேரம் தள்ளி வந்துட்டே இருக்கு. அதை கணக்கு பண்ணி நம்ம கடலில் வந்தோம்னா எப்படி மேக்சிமம் வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் கடல்ல கண்ணி குத்துனா என்ன ஷார்ப்பா இருக்குமோ அது மாதிரி ஷார்ப்பா இருக்கும். கண்ணு முழிப்பு கண்டிப்பா ரொம்ப முக்கியம். எப்ப என்னாலும் படுங்க. இப்ப அசந்துக்கு நான் படுத்து தூங்குறோமா, படுத்தாங்கடமா போட்ல சின்ன ஒரு அப்படின்னா என்னடா சவுண்ட் கேட்டுச்சு, எந்திரிச்சிடும். இந்த சவுண்ட்ல ஆள் எந்திரிச்சு என்ன சவுண்ட் கேட்டுச்சு இல்ல, இந்த கல்லு கீழே வந்துருச்சு, இந்த கம்பன் சாஞ்சிருச்சு, சரி அப்படிங்க. ஆனா ஆளுக்கு அப்புறம் தூங்கணும்னு நினைச்சிட்டு தான் இருப்போம், ஆனா தூங்க மாட்டேன். செஞ்சில படுத்து கிடப்போம் டக்குன்னு அப்படின்னா டக்குன்னு எந்திரிப்பாங்க. இப்ப நீ தூங்குனிய எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே பிடிச்சிட்டு அப்படின்னா இழுத்துறேன் வந்துடும் வேலை வந்து. ஆனா அசரவும் மாட்டாங்க யாரும் அசர. இப்போ வருமானம் சொன்னீங்கன்னா ஒரு தோராயமா மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருமானம் வரும் கணக்கு? எனக்கு நேற்று 4500 ரூபா வருமானம். தோராயமும் இல்ல நான் சொல்றேன், எனக்கு நேற்று 4500 ரூபா வருமானம். முதல் நாள் கொண்டே போட்டு என்னென்ன வேலை பார்த்தீங்க, எப்படி இது போட்டீங்க? நண்டு வேலை மட்டும் தான் போனேன். ஆனா எனக்கு எத்தனை மணி நேரம்? நான் கடலை நின்று கேட்கல. நேற்று கடலை போனது முதல் நாள் 4 மணிக்கு வந்தேன், விடியால் 4 மணிக்கு. வெள்ளிக்கிழமை விடியால் 4 மணிக்கு வந்து கொண்டே கடலை வலைய போட்டு 9 மணிக்கு கரைய போயிட்டு, காலையில் 9 மணிக்கு கரைய போயிட்டு, மறுநாள் நைட்டு 10:30 மணிக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வந்து வலையை எடுத்து கரையை போய் சேர மணி 11 மணி. மறுகாலையில 11 மணி. அப்ப 24 மணி நேரம். அது வரலையும் நிக்கல, உட்காரல, நின்றுகிட்டே தான் இருந்தேன். இன்ஜின் என்ன நின்றுட்டே இருக்குன்னு, வலையில தான் நின்றுகிட்டே இருக்குன்னு உட்கார டைம் கிடைக்கும். அந்த 24 மணி நேரத்துல நீங்க ஒரு ஆளுக்கு 4500. எனக்கு ஒரு ஆளுக்கு 4500 ரூபாய் கிடைச்சு. என் போட்ல இருந்து ரெண்டு பேர் வராங்க, மரும ஒரு ஆளு மாமா ஒரு வராங்க. அவங்களுக்கு ஒரு 2 ரூபா கிடைச்சிருக்கும். ஏன்னா நேற்று ரொம்ப வருமானம் கம்மி தான். இதுவே 4500 நேற்று வந்துச்சு, நாளைக்கு 400 ரூபாய்க்கு வரும், 40,000 ரூபாய்க்கு வரும், 40,000 ரூபாய்க்கு வரும், 400 ரூபாய்க்கு வரும். டீசல் நட்டமாகவும் வரும், டீசல் நட்டமாகி வரும். நேற்று ஏதோ கிடைச்சிங்கிறது 4500 ரூபா. அதுவே 400 ரூபாய் கிடைச்சாலும் டீசல் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 1000 ரூபா 1000 வாங்கியிருப்போம். 400 ரூபாய் டீசல் எப்படி வாங்க முடியும்? இந்த 4000 தான் மேட்ச் பண்ணணும். இது டீசல் திரும்ப வாங்க, இதுதான் நடக்கும் கடலை பொறுத்தல. மிச்சங்கிறது மாசத்துக்கு தோராயமா ஒரு 30,000 ஒரு 20,000 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. மினிமம் ஒரு 10,000 ஃபிக்ஸ்ங்கிறதே இல்ல. 10,000 சொல்றது எனக்கு 4000 வந்துருச்சா, நாளைக்கு இருந்து ஒரு 5000 பட்ட 10,000 முடிஞ்சா அப்ப 20 நாள் சும்மா வீட்டுல இருந்துருவானா? இல்ல முடியாது. இல்ல மினிமம் ஒரு
வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ இருந்தால் போதும் வாழலான்னு ஒன்று இருக்குல்ல, அதுவாது கிடைக்குமாங்கிற கேட்குறேன். கடலை பொறுத்தளவு இவ்வளவுதான் கிடைச்சா போதும்னு நினைச்சா ஒவ்வொரு நாளும் போறது. ஆனா போராடி பார்த்தவரு வராது. கரைய கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். உழைச்சாதான் கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. கரைய இவனுக்கு கடன் வாங்கியிருந்த வெண்டை கொடுக்கணும், சங்கம், லோனு எல்லாத்தையும் பண்ணணும். ஆக இன்னைக்கு சங்கத்துக்காரன் வந்துருவானே, லோனுக்காரன் வந்துருவானே, ஒரு 5000 எதிராக தேவை வைப்பான். 3000 தான் வரும். இன்னொரு 2000 கடன் வாங்குற மாதிரி இருக்கு. 5000 கட்டுற மாதிரி இருக்கு. நாளைக்கு 5000 வரும்போது அவன் 2000 கொடுத்துட்டு 3000 வரும். அந்த 3000 செலவு டீசல் வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி ஓடி தோராய கணக்கு கடலை பொறுத்தளவு போடவே முடியாது. சம்பளங்கிறது என்னதான் போட முடியாது. கடல் கொடுக்கறத நான் வாங்கிக்க வேண்டியதுதான். நிலமும் தண்ணி ஒண்ணுதான், அது கொடுத்து நம்ம வாங்கிக்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு இது நிலத்துல என்ன வரப்பு போட்டிருப்பாங்க, எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் மாதிரி. இல்ல இப்ப நிலத்தெல்லாம் வரப்பு போட்டிருப்பான், அந்த மாதிரி இதுல வரப்பு அந்த மாதிரி லிமிட் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஸ்ரீலங்காக்காரங்க நமக்கு தான் வரப்பு, அதுதான் பெங்காலி. ஆனா அதுவுமே அல்ல குறையாத செல்வம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா நாங்க எங்க இந்த ஜென்மத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரசாதம் மாதிரி. ஏன்னா நீங்க எல்லாம் வேலை பார்த்தா உங்களுக்கு சம்பளம், சம்பளம் தான் மாசம் சொன்னாதான் சம்பளம், அதுக்கெல்லாம் கிடைக்காது. ஆனா எங்களுக்கு மாசம் சொல்ல வேணாம், வரும் சொல்ல வேணாம், நினைச்சா வருவான், நினைச்சா வீட்டுல இருப்போம். இன்னைக்கு உழைப்பு கடனே இல்லை. நான் ஒன்றும் பிரச்சனை 4000 ரூபா கடனே இல்லை, வீட்டில் இருந்தால் 10 நாள் சாப்பிட்டு கம்பெனி இருக்க வேண்டியானே, பிரச்சனை இல்லை. அப்புறம் வரலாம். கடன் ஒரு கமிட்மெண்ட்டாக இருங்க. சின்ன பிள்ளையா இருந்திருக்கேன், ஒரு 10 ரூபாய் தீனி தான் முடிஞ்சு போயிடும். அதுவே பெரியல இருக்கேன், ஆசைப்படி இது கேட்கும். அப்போ நம்ம 4000 ஒன்று முடியாது, உள்ள இறங்கி தான் நம்ம உழைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். போட தான் கடல் கொடுக்கும். மனித நேயமே அதானே, உழைச்சி தான். ஆனால் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஒரு போட் இருக்கும். அப்படியா? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு போட்டுச்சுன்னா ஒரு ஆளால் தொழில் பண்ண முடியாது. எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்ல, ஒரு ஆளா ஒண்ணு வர முடியாது. மேனேஜர் எல்லாம் இருக்கு. இப்போ அங்கம் பங்காளி சொந்தக்காரங்களாம் சேர்ந்து வருவீங்க. வலைக்கு வர்றாங்கல்ல அவங்க டீம் இப்போ டைம் என்னவாமா? 7:53. சொந்த ஊரில் எப்படி இருக்க பாருங்க. எது வந்தாண்ணா சொந்த ஊரில் ஏற்கனவே இருக்கீங்களா? கொஞ்சம் லேட் ஆகணும்னு வலையை வெளில எடுக்கிறீங்க. சரி, இப்போ இருக்கும்போது நம்ம இது போட்டால் இது அடுத்துங்க பாருங்க வளம் கையிலே போட்டு லேனா மீன் வருது. இது விடியால 4 மணிக்கு மேல போறது. இது 4 மணிக்கு மேல போறது. வாங்க நம்மள்தான் இது எடுவோமா? நம்ம வலை தான் நைட்டே போட்டாங்களா? என்ன வேணும் மாமா இது? மாமா என்ன வேணும் மாமா இது? இது நகரையா? இது நகரை. நகரெல்லாம் கேள்விப்படுதல மாமா ஊர்ல. நகரையா? இது என்ன ரகம்? நைட்டு சாப்பிட்டதுல அது அந்த மீன் இருந்துச்சு. இல்ல நான் ஊர்ல சாப்பிட்டதுன்னு சொல்றேன். இதுல முள்ளு கனவா சாப்பிட்டு வந்துருக்கு. இதாமா அடிபட்டுருக்கு. கனவா சாப்பிட்டுருக்கு. கனவா வந்து குடிச்சு தின்றுருக்கு. இப்படிதான் கனவா சாப்பிட்டு விடும். கனவா இப்படி சாப்பிட்டு அப்படியே பாதியை விட்டுரும். இது அப்போ சத்த மீன் ஆல்ரெடி. சூப்பராமா, சமமா. இந்த பழைய இறக்கி விட்டுருந்தோம்ல, இது என்ன இதுமா? இந்த பழங்கிறது கடப்பலகான்னு இந்த பழக பேர். இந்த பழம் வச்சிருக்கோம் அப்படின்னா வலை நம்ம எடுக்கையில் அந்த பழம் தள்ளி விட்டோம் அப்படின்னா மற்ற ஒரு போட்டு ஒரு சீருக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்கு. வலையை திரும்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக இப்போ இறக்கி விட்டுருக்கு. இதை ஃபுல்லாக இறக்கி விட்டா ரொம்ப போட்டில் இருக்காது, சில போட்டில் வச்சிருப்பாங்க. ஏன்னா இருந்துச்சுன்னா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வச்சுக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா இன்ஜின் அடிச்சு நீ வச்சுக்கிட்டே வரணும். சாய போயிட்டு வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுவாக இருந்துச்சுன்னா இன்ஜின் அடிக்க தேவையில்லை. அந்த பழகா போட்டுவிட்டு அப்படி போட்டு ஒரே சீர் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அதில் இப்படி போயிட்டே இருக்கோம். அதை கேட்டு அந்த பழம் அதுக்கு பேருக்கு அந்த பழக பேர் கடப்பழம். அந்த பழக பேர் சொருவு பழம். அது எதுக்காமா? அது சொருவு பழங்கிறது அடியத்தில் அந்த ஓட்டை போட்டு. ஆமாம்,
அந்த ஓட்டையில் போட்டோம்னா இன்ஜினில் போயிட்டு இருக்கல வளையத்தையில் போட்டு அங்கிட்டு போட்டு அலசாமல் ஒரு ஒரு சீருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த பழம் சுருள் பழம், இது கடப்பழம் வாங்குவாங்க. அந்த பழம் உரவத்தில் வச்சுருக்க பழம், அது ஸ்டேரிங் பழம். அதை போட்டால் தான் போட்டு லாஸ்ட்டாக இது போட்டு லாஸ்ட்டாக இன்ஜின் நீங்கள் ரெடியாக நிற்கலாம். ஓ அலசாது போட்டு அலசாது கரெக்டாக நேராக வரும். பழம் போடலைன்னா போட்டு எங்கள் டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும். இன்ஜினுக்கு சேதம் இருக்குது. அந்த வால் இருக்குல்ல, அதுக்கு பொறுத்து டைம் ஒரு அலசி சேதம் அந்த இடத்துல வால் தான். அதுக்கு உடச்சிட்டு வச்சுன்னா நமக்கு 20,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை போட்டோம்னா போட்டு நேரம் வந்துடும். சூப்பர். ஆமாம், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நான் சொல்கிறத விட நீ சொன்னால் தான் சூப்பராக இருக்கும். சொல்லுவோம்மா. இப்போ மீன்ஸில் இருக்க புதூர்லேருந்து நம்ம போட்டிங் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரில் போய் போட்டிங் போயிட்டு இடையில ஒரு வலை பிடிச்சி பார்த்தோம், 4 மீன் கிடச்சி. இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம கரையை வந்திருக்கோம். இப்போ இனிமேல் போய் முத்துக்கூடங்கிற ஒரு ஊருக்கு போனால் அங்கே அலாத்தி காடு இருக்குது. இந்த அலாத்தி காடு உள்ளே போனோம்னா பிளேஸ் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் வாங்க. இந்த மாமாவை பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுங்க, லைக் போடுங்க. மாமா சூப்பர் ஆள். யாரு தெரியுது. என்ன கருவாட்டுக்காது? கருவாட்டு அட இங்கே உட்காந்து வளையம் பண்ணுறாங்க, ரெடி பண்ணிக்கிறேன், ரீஒர்க் பண்ணுறாங்க. நண்பர்களே, இந்த லொக்கேஷனை பாருங்களேன். அப்படியே இந்த பக்கம் கடல், அந்த கடலுக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் டிஸ்டன்ஸை பாருங்கள். அப்படியே இந்த கேப்பு தான் டிஸ்டன்ஸு. அப்படியே இங்கிட்ட வீடு, இது ரோடு இருக்கு இல்லையா, இதுக்கு அவங்ககிட்ட அப்படியே எல்லாமே வீடு தான். அதனால இப்போ லாஸ்ட்டாக முத்துக்கூடா போனோம் இல்லைங்களா, அங்கே உள்ளே போக முடியல. இங்கே வந்து லோக்கலில் கொஞ்சம் இஷ்யூ, அங்கே ஏதோ ஃபைட்டு, அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நேராக இங்கே இதுதான் ஃப்ரெண்டு வீடு, இங்கே வந்தாச்சு. வந்துட்டு விதவிதமாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே புது புது எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ கண்டினியூவாக வரும், கட்டாயம் பாருங்கள். தேங்க்யூ.